நூற்றாண்டு கடக்கும் வெற்றி களிப்பில் தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னை மாநகரத்தில் இன்னும் பல 100 ஆண்டுகள் வீறு நடை போட கம்பீரமாய் வீற்றிருக்கும் சிறுமலர் வளாகம் மனம் பரப்பும் மலர்வனமாய் தமிழக அளவில் மட்டுமல்லாது நாடுகள் பல கடந்து கண்டங்கள் தோறும் அதன் புகழை பரப்பிய சரித்திரத்தை சற்றே புரட்டி பார்ப்போம். ஐ.சி.எம். அருட்கண்ணியரின் கருணையால் பிறந்த தவ புதல்வி நீ. அவர்தம் தியாகத்தால் வளர்ந்துயர்ந்த சிகரம் நீ. அன்னை மரிய லூயிஸ் டி மிஸ்டர் விதைத்த விருட்சம் நீ. கரை காணா படகுகள் கரை சேர உதவும் கலங்கரை விளக்கம் நீ. மூடுபனி களையும் ஒளி கதிரோன் நீ. துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை நீ. ஒளி அறியா மொழி அறியா பிஞ்சுகரங்களின் அறியாமை களையும் அன்னை நீ. சிறப்பு குழந்தைகளின் காரிருள் அகற்றும் பேரொளி நீ. இப்பேரொளியில் உயிர்த்தெழுந்த பறவைகளாய் உன் சரித்திரத்தின் சான்றுகளாய் உங்களால் ஒளி பெற்ற நான் ஸ்டெல்லா இப்பள்ளியின் முதல் மாணவி பகர்கிறேன் இப்பள்ளியின் பயண பாதையை. 1925 முதல் 26ஆம் ஆண்டுகளில் கல்வித்துறை அதிகாரியாக இருந்த டாக்டர் சுவாமி கண்ணுப்பிள்ளையின் 5 வயது செவித்திறன் குறையுடைய மகள் ஸ்டெல்லாவிற்கு சிறப்புகல்வி அளிக்க முயன்றபோது அவரது நண்பர் பெல்ஜியம் நாட்டு பங்கு தந்தை ஃபாதர் லிபோ அவர்களின் உதவியை நாடினார். அருட்தந்தை அவர்களும் அன்னை மரிய லூயிஸ் டி மிஸ்டர் அவர்களை அணுகி இந்தியாவில் சிறப்பு பள்ளியை தொடங்குமாறு அறிவுறுத்தினார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்க அன்னை மரிய லூயிஸ் டி மிஸ்டர் அருட்சகோதரிகள் ஜெரால்டின் குய்பர்ஸ் மற்றும் அலோசியாவான் எல்சன் ஆகிய இருவரையும் ப்ரூஜ் நகரில் அமைந்துள்ள செவித்திறன் குறையுடையோர் பள்ளி மற்றும் பிரசல்ஸ் நகரில் அமைந்துள்ள பார்வை திறன் குறையுடையோர் பள்ளியின் கற்றல் கற்பித்தல் முறைகளை உற்று நோக்கி அறிந்து கொண்ட பின்னர் அவர்களை இந்திய பயணத்திற்கு தயார்படுத்தினார். பின்னர் இருவரும் ஸ்பெயினில் இருந்து தூத்துக்குடி வழியாக 1925 ஜூன் மாதம் தமிழகத்தின் பாளையங்கோட்டையை வந்தடைந்தனர். அவர்கள் சிறிது காலம் கொடைக்கானல் காணிக்கை அன்னை சபையில் தங்கி ஆங்கிலம் கற்றுத் தேர்ந்தனர். அதன் பிறகு அருட்சகோதரிகள் இருவரும் அன்னை மரிய லூயிஸ் டி மிஸ்டர் அவர்களின் ஆலோசனை கிணங்க மதராஸ் வந்து பார்வைத்திறன் மற்றும் செவித்திறன் குறையுடையோருக்கான நிறுவனத்தை தொடங்கினர். அச்சமயத்தில் மதராஸ் ஆயராக இருந்த பாதர் ஆலன் அருட்சகோதரிகளுக்கு பிரிட்டிஷ் குடும்பத்தின் வசமிருந்த என்ஃபீல்ட் இல்லத்தினை 500 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்துக் கொடுத்து இச்சிறப்பு கல்வி நிறுவனம் தொடங்க உதவினார். சிலுக்குவார்பட்டியை சேர்ந்த பாதர் சைரி எஸ் ஜே அவர்கள் அருட்சகோதரிகளிடம் மேரி, ஆரோக்கியம் மற்றும் சின்னம்மாள் ஆகிய 3 சிறுமிகளையும் கவனிக்கும் பொறுப்பினை கொடுத்தார். அருட்சகோதரிகளின் கவனிப்பில் ஏற்கனவே இருந்த டாக்டர் சுவாமி கண்ணுப்பிள்ளையின் மகள் ஸ்டெல்லா தான் இந்த சிறப்புகல்வி நிறுவனம் தொடங்குவதற்கு மிக காரணமாக அமைந்தார். அவ்வேளையில் 12 வயது மதிக்கத்தக்க பார்வைத்திறன் குறைந்த பிரெயில் எழுத்துக்களை அறிந்த சிறுவன் இந்நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்தான். அச்சிறுவன் வாயிலாக அருட்சகோதரிகள் பிரெயில் எழுத்து முறையை கற்றுத் தேர்ந்தனர். அப்போது ஐ.சி.எம். சபையின் தலைவியாக இருந்த அன்னை மரிய மாடலின் அவர்களின் தீவிர முயற்சியினால் இந்நிறுவனத்திற்கு அரசு அங்கீகாரம் கிடைத்தது. அந்நாள் என்ஃபீல்ட் இல்லத்தின் பொன்னாளாக அமைந்திருந்தது. அரசு அங்கீகாரம் பெற்ற பிறகு தகுதியுள்ள ஆசிரியர்கள் தேவைப்பட்டதால் செவித்திறன் குறையுடையோருக்கு சேவை செய்ய அருட்சகோதரிகள் ருமோல்டா வான்காம்ப் மற்றும் சிஸ்டர் ரெனில்டே ப்ரூயிங்டோன்ஸ் ஆகிய இருவரும் பார்வைத்திறன் குறையுடையோருக்காக அருட்சகோதரி எம். ஈவ்ஸ் லெப்பவ்ரே அவர்களும் அனுப்பப்பட்டனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்தது. தொடர்ந்து பிரயரி என்று அழைக்கப்படும் நிலம் வாங்கப்பட்டு பள்ளி அங்கே மாற்றப்பட்டது. 1937ஆம் ஆண்டு மேலும் பல மாணவர்கள் சேர புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு இன்று லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் என்ற நிறுவனமாக உயர்ந்து மாபெரும் விருட்சமாக வேரூன்றி நின்று தன் நிழலால் இன்று பல உயிர்களின் நம்பிக்கையூட்டும் சரணாலயமாக திகழ்கிறது என்றால் மிகையாகாது. தற்போது 2025 முதல் 26ஆம் கல்வியாண்டில் 200க்கும் மேற்பட்ட பார்வை திறன் குறையுடைய குழந்தைகளையும் 350க்கும் மேலான செவித்திறன் குறையுடைய குழந்தைகளையும் தன்னகத்தே கொண்டு கல்வி பணியாற்றி வெற்றி நடைபோடுகிறது. தமிழக அரசு பாடத்திட்டத்தின் கீழ் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 2 பள்ளிகளிலும் விடுதி வசதிகளோடு கூடிய கல்வி சேவை வழங்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளின் சிறப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களின் தேவைக்கு ஏற்றாற்போல் இன்றைய நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்களின் குறைகளை நிறைகளாக மாற்றி படிப்பிலும் ஒழுக்கத்திலும்
தன்னம்பிக்கையிலும் ஒளிரும் விண்மீன்களாக மிளிர வைக்கிறது எம் நிறுவனம். சிறப்பு குழந்தைகளோடு மட்டும் நின்றுவிடாமல் இளம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்காக தொழில் முனைவோர் பட்டறை, தடுப்பு மற்றும் புனர்வாழ்வு மையங்கள் அமைத்து அளப்பரிய சேவையில் உயர்ந்து நிற்கிறது இச்சிறுமலர் இல்லம். இவ்வளாகத்திற்குள் மட்டுமே இவ்வரிய சேவை நின்றுவிடாமல் வளாகத்திற்கு அப்பாற்பட்ட பின்தங்கிய சமூகங்களுக்கும் சேவையாற்றி வருகிறது. வீட்டு வேலை தொழிலாளர் நலன், புலம்பெயர் தொழிலாளர்கள் நலன், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்தல், சமூக மேய்ப்பு பணி, நீதிக்கான குரல் மற்றும் JBIC ஆகியவை நூற்றாண்டு விழா காணும் சிறுமலர் தோட்டத்தின் தனித்துவமிக்க பணிகளாகும். இத்தகைய சிறப்புகளை ஒருங்கே பெற்ற சிறுமலர் வளாகத் தோட்டம் பல புதுமைகளை உள்வாங்கி புதுப்பொலிவுடன் தம் சிறகுகளை விரித்து விண்ணுயிர பறந்து பல்லாயிரம் ஆண்டுகள் கண்டிட வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.